நமசிவாயா. பஞ்சபூத பரம்பொருளை வணங்கிக் கொள்வோம். ஒரு ராசி பலனில் முதல் ராசியாக காலபுருஷ தத்துவத்தின் மேச ராசியை முதல் ராசியாக கொண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புத்தாண்டு 2025 ஆங்கில புத்தாண்டானது சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. முறையே மார்ச் மாதம், மே மாதங்களில் நடைபெற உள்ளது. இதன்படி 2 விதமான நிலைகளில் மேசராசிக்கு பலன்கள் மாறுபட்டு வரும். அது எப்படி என்றால், மார்ச் மாதம் வரை தற்போது உள்ள கிரக நிலையின் அடிப்படையில் நற்பலன்களாகவும் மார்ச் பிறகு சனிப்பெயர்ச்சி வருவதால் சனிப்பெயர்ச்சியில் இப்பொழுது 7.5 நாட்டு சனி நடக்க இருப்பதால் 23/3/2025 அன்று 7.5 சனி ஆரம்பமாகிறது. அதிலே இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தற்போது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்கு 23/3/2025 சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 2.5 ஆண்டுகள் பிரவேசிக்கும் போது விரயச்சனியாக செயல்படுகிறார். அப்படி இருக்கையில் மேசராசிக்காரர்கள் அனாவசியமாக பயப்பட தேவையில்லை. 7.5 நாட்டு சனி என்பது விரயச்சனி, சுப செலவுகளையும் செய்வார். ஆகையினால் 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மங்கு சனியாகவும், 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனியாகவும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரணச்சனியாகவும் ஒரு 3 பிரிவாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் தற்போது உள்ள கிரகநிலையின் அடிப்படையில் மேசராசிக்கு இதுவரையில் ராகு கேதுக்களால் இருந்த பிரச்சனை, 12ஆம் இடத்தில் இருந்த ராகு 11ஆம் இடத்திற்கு செல்ல இருப்பதால் இதற்கு முன்பு கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழும் நிலை ஏற்படும். அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் வெளிநாடு செல்வதில் சில சிக்கல்கள் ஏற்படும். நம்பி ஏமாறும் நிலைகள் கூட ஏற்படலாம். ஆகையால் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் போது ஜாக்கிரதையாக நன்கு அறிந்து செயல்படுவது நல்லது. மற்றபடி தொழில்துறையில் அதிக முதலீடை செய்து தொழில் செய்வதோ, அடுத்தவர்களை நம்பி பணம் கொடுத்து ஒரு இடத்தை வாங்கும்போதோ, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் முன் யோசனை செய்து கொண்டு செய்யணும். என்றால் நெருப்பு ராசியில் பிறந்த உங்களுக்கு அவசர புத்திகள் அதிகமாக இருக்கும். சடசடவென்று இறங்கிவிட்டு பிறகு விழித்து கொண்டு கஷ்டப்படும் ராசியாக மேச ராசி இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் எந்த காரியத்திற்கும் வெளிநாட்டிற்கு செல்வதாயினாலும் நன்கு ஆராய்ந்து, ஏஜெண்டிடம் செல்லும்போது நன்கு ஆராய்ந்து தான் நீங்கள் பணத்தை அட்வான்ஸ் செய்ய வேண்டும். அப்படியே நீங்கள் 7.5 சனி பீரியடில் சென்றால் மிகுந்த கஷ்டமான வேலை வாய்ப்புகளையும் அதனால் மிகுந்த மன உளைச்சலையும் பெறுவதற்கான நிலை ஏற்படும். ஆகையினால் கொஞ்சம் ஆலோசனை செய்து இறங்க வேண்டும். இந்த 7.5 சனியினால் மொத்தமும் உங்களுக்கு ஏதோ நடக்கப் போகிறதோ என்று வீணான பயம்லாம் வைத்துக்கொள்ள தேவையில்லை. மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்கள் இருக்கிறது உங்களுக்கு. அடுத்தபடியாக ராகு கேதுக்களினால் சில நன்மைகளும் ஏற்படத்தான் இருக்கிறது. ராகு 11ஆம் இடத்திலிருந்து கேது 5ஆம் இடத்திற்கு வருவதால் கணவன் மனைவி உறவு நிம்மதியை தரும். கேது பகவான் 5ஆம் இடமான சிம்மத்தில் வருவதால் பிள்ளைகள் படிப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகள் நேரிடலாம். மற்றபடி கரண்ட் சம்பந்தமான எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வேலைகள், பாய்லர் கம்பெனியில் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது, வேலை பார்ப்பது நல்லது. 30 வயதை தாண்டியவர்களுக்கு பொங்கு சனியாக செயல்பட்டு நல்ல முறையில் வெளிநாட்டு வாழ்க்கை, செல்வம், பணம் ரொட்டேஷன், புது வீடு வாங்குதல், மனை வாங்குதல், இதில் நிம்மதியை தருவார். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க, சுப செலவுகளும் ஏற்படும், திருமணம் நடக்கும். ஒரு வகையில் சனி பகவானால் ஏற்படும் சில கஷ்டங்களுக்கு ஆறுதலாக ராகு கேதுவினால் சில நன்மைகளும் நடக்கத்தான் செய்யும். 60 வயதை தாண்டிய முதியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிறப்பு ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்திகள் 6, 8ஆம் அதிபதி திசையாக இருந்து அவைகள் நல்ல இடத்தில் இல்லாமல் ராகு கேதுகளின் பார்வையில் இருந்தால் ஜாக்கிரதையாக செயல்படவும், மருத்துவருடைய உதவியை நாடவும், மருத்துவ ஆலோசனை செய்து கொள்ளவும். மற்றபடி பயப்பட தேவையில்லை. 60 வயதை தாண்டியவர்கள் பயப்பட தேவையில்லை. ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள்.
மற்றபடியாக உயரத்திலிருந்து வேலை பார்ப்பவர்கள், நெருப்பு சம்பந்தமான வேலையில் ஈடுபடுபவர்கள், சமையல் வேலை செய்பவர்கள், கார் டிரைவிங் செய்பவர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. குரு பகவான் முறையே 14/5/2025 தனஸ்தானத்தை விட்டு 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்திற்கு செல்ல இருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். பண வசதிகள் ரொட்டேஷன் ஆகும். மேற்படி தங்க நகைகள், ஆபரணங்கள், வெள்ளி தங்க ஆபரணங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் சிலருக்கு. 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் 5, 7, 9ஆம் இடமாகிய 5, 7, 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடத்தையும், லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் 7.5 சனியினால், விரயச்சனியினால் ஏற்படும் பண விரயங்களை ஈடுகட்ட முடியும். மேலும் மாத கிரகங்களின் நகர்வுகளினால் மேசராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு விரயச்சனியின் பார்வையிலிருந்து சிறப்பான வாழ்வை பெறலாம். பயப்பட தேவையில்லை. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருள் ஆசியினால் நன்றாக வாழ வேண்டுமென வாழ்த்துகிறேன். நன்றி. நமசிவாய.